கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்துட்டா மனுஷனால ஒன்றுமே செய்யவே முடியாதுங்க. வேதத்தில் சங்கீதம் 56:9 தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அப்படி அறிஞ்சிட்டேன்னா சத்துருக்கள் பின்னிட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி போவார்கள். இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகவும் 15:9 நான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான் என்று நான் அறிஞ்சிட்டேன்னா பாருங்க, அவர்கள் என் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? வந்து சேருவார்கள் என்று எப்ராஹிம் அங்கே சொல்லுகிறார். அதே சங்கீதக்காரர் சொல்லும்போது 118:7 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிஞ்சிட்டேன்னா எனக்கு அனுகூலமானவர்கள் என் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? என் நடுவில் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். உண்மையாகவேங்க, கர்த்தர் நம் பட்சத்தில், நம் இடத்தில், நம்மோடு கூட, நம் வீட்டில் அவர் இருந்துட்டாருன்னு வச்சுங்க, எந்த பிசாசும், எந்த மனுஷனும், எந்த விதத்திலும், எந்த பொல்லாத சக்திகளும் நம்மளை என்ன பண்ணாத? மேற்கொள்ளவே கொள்ளாது. ஆமாம். 118 சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தர் என் பக்கத்தில் பட்சத்தில் இருந்துட்டா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தர் என்னை கேட்டருளி, என் ஜெபத்தை கேட்டருளி விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிறார். கர்த்தர் என் பக்கத்தில் இருந்துட்டார்னா பட்சத்தில் என்னை விசாலத்தில் கொண்டு போவார். நெருக்கத்தில் 2வது ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 13வது வசனத்தில் நான் விழும்படி நீர் தள்ளினாலும் கர்த்தரோ எனக்கு என்ன பண்ணுவாரா? உதவி செய்வார். கர்த்தர் என் பக்கத்தில் இருந்துட்டார்னா பட்சத்தில் கர்த்தர் உதவி செய்வாருங்க. 3வது பாருங்க, 14வது வசனம் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார்னா அவர் எனக்கு பலன், கீதமானவர், ரட்சிப்பு ஆனவர். 15வது வசனத்தில் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். புரியுங்களா? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார்னா அவர் கரம் பராக்கிரமம் செய்யும். 18வது வசனத்தில் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு என்ன பண்ண மாட்டார்? ஒப்பு கொடுக்கவில்லை. சில நேரங்களில் தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறார். ஆனால் சாவுக்கு என்ன பண்ண மாட்டார்? ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஏன்னா கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். பாருங்க, 23வது வசனத்தில் வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு என்ன ஆச்சா? தலைக்கல்ல ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. உண்மையாகவே நம்மளை தள்ளினவர்கள், நம்மளை ஒதுக்கினவர்கள் இருப்பார்கள், ஆனால் நம்மை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். கடைசியாக 27வது வசனத்தில் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். இந்த உலகத்தில், இந்த ஊரில் நீ எந்த இடத்துல இருக்கிறியோ உன் பக்கத்தில் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் நீ பிரகாசிப்பாய் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார், பட்சத்தில் இருக்கிறார். பாருங்க, மனுஷன் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தரை நம்பு. அவர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்ல, கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால் உலகத்தில் இருக்கிற மக்கள் என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது மனிதர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது, பிசாசானால் ஒன்றும் செய்ய முடியாது, எவராலும் எங்களை டச் பண்ணவும் முடியாது. அதனால் நீர் என் பக்கத்தில் இரும், எங்கள் பட்சத்தில் இரும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆமாண்டவரே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பட்சத்தில் இருந்து அவர்களை இடங்கொள்ளாமல் போக மற்றவர்களை காத்து நடத்துவீராக.
பாதுகாப்பீராக. கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.